ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சிசிஜிஎல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்து பொலிட்டியில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க. த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் பின் டிவைடட் இன்டூ இந்தியன் கான்ஸ்டியூஷன் எவ்வளோ டிவைட் பண்ணிக்கிறாங்க? 25 சாப்டர் டிவைட் பண்ணிக்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து 25 சாப்டர் டிவைட் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 448 ஆர்டிக்கல் இருக்குது, 12 ஷெட்யூல் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அது வந்து 25 சாப்டர் டிவைட் பண்ணிக்கிறாங்க. A person can move to the Supreme Court by appropriate proceeding for the enforcement. அதாவது வந்து ஒரு பர்சனோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆயிடுச்சுன்னா அந்த அவன் என்ன பண்ணுவான்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான். என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அவனுக்கு எந்த ஆர்டிக்கல் எந்த கான்ஸ்டியூஷன் அவனுக்கு அந்த பவர் கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா த ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ் தான் அவனுக்கு அந்த பவர் கொடுக்குது. சாதாரண மனுஷனுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு எந்த ஆர்டிக்கல் பவர் கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ். இதை வந்து நான் கூட சொல்லுவாங்கன்னா த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அம்பேத்கரே சொல்லிக்கிறாரு. த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து த ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ் வந்து த சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லி அம்பேத்கரே சொல்லிக்கிறாரு. த மைண்ட் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் த ஃப்ரேம் கான்ஸ்டியூஷன் ஆர் ரிஃப்ளெக்டட் இன். இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்பல். ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரம்பல் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம நாடு இருந்தது எப்படி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரம்பல்லே கொடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிரம்பல் என்ற வார்த்தையை காயின் பண்ணது ட்ரம்ப் பண்ணது இந்தியாவில் வந்து யாருன்னு சொன்னாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் சொன்னார் முதல்ல பிரம்பல் வந்து கான்ஸ்டியூஷன் ஆட் பண்ணு சொல்லி. The declaration of constitutional emergency in an Indian state has to be approved by the parliament. எத்தனை மாதத்துக்குள்ள அப்ரூவ் பண்ணோன்னா 2 மாதத்துக்குள்ள வந்து பார்லிமெண்ட்ல அமல்படுத்தணும். The following group of article of the constitution of the Indian grants the right to equality. ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். அது வந்து எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 14. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம்னு சொல்லி எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 14. அதே மாதிரி அன்டச்சபிலிட்டி வந்து ஒரு இது கான்ஸ்டியூஷன் எதிரானதுன்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 17 தான் நான் சொல்லுதுன்னா அன்டச்சபிலிட்டி வந்து ஒரு வயலேஷனு அப்படி சொல்லி எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 17. அக்கார்டிங் டு த பிரம்பல் த அல்டிமேட் பவர் லைஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் அல்டிமேட் பவர். பிரம்பல் சொல்ற பிரகாரம் அல்டிமேட் பவர் வந்து யார்கிட்ட இருக்குதுன்னா பீப்புள் கிட்ட தான் அல்டிமேட் பவரே இருக்குது. த கான்செப்ட் ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட் இன் இந்தியா கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியனோட கான்ஸ்டியூஷன்ல அந்த கன்கரண்ட் லிஸ்ட் வந்து எந்த நாட்டுக்கிட்டேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. இதை ஆஸ்திரேலியா கிட்ட தான் கன்கரண்ட் லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. மொத்தம் கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து 52 ஐட்டம் இருக்குது. 52 ஐட்டம். அதில் முக்கியமான இது என்னன்னா இந்த ட்ரேட் யூனியனு இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர் டிஸ்பியூட்லாம் கூட அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கும். ட்ரேட் யூனியன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர் டிஸ்பியூட்லாம் கூட அந்த கன்கரண்ட் இதில் தான் இருக்கும். மொத்தம் 52 ஐட்டம் இருக்குது கன்கரண்ட் லிஸ்ட்ல. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னா என்ன அர்த்தம்னா இப்போ அதான் வந்து ஏதோ ஒரு கட்சி இதுன்னு வச்சுங்களேன், அந்த கட்சி மூலியமா தேர்ந்தெடுத்து மக்களால் வராங்க பார்த்தீங்களா, தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். அவர் ஆப்போசிட் பார்ட்டிக்கெலாம் ஓட்டு போடவே கூடாது. அவரு ஆமாம் ஓட்டு போட்டாலும் அது செல்லுபடி ஆகாது. அதுதான் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அந்த கட்சியில் இருக்கிற ஆள் வந்து அந்த கட்சியில் இருக்கிற பிரதி யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடணும் தவிர ஆப்போசிட் பார்ட்டியோ வேற எந்த பார்ட்டிக்கெலாம் ஓட்டு போடவே கூடாது. அதான் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து கொண்டு வந்தது கூட ராஜீவ் காந்தி தான் 1985. The directive principle of state policy in India constitution are taken from இது வந்து யார்கிட்ட எடுத்தாங்கன்னா அயர்லாந்து கிட்டேருந்து எடுத்தாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது பார்த்தீங்களா அது வந்து ஒரு நிறைய நாட்டுக்கிட்டேருந்து எடுத்து தான். அதே இப்போ 5th பிளானிங் கமிஷன் பார்த்தியா 5 years பிளானிங் கமிஷன் அது வந்து யார்கிட்ட எடுத்தாங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர். இப்போ இருக்க ரஷ்யா தான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்லாம் யார்கிட்டேருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கிட்டேருந்து தான் பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் நம்ம அந்த இது எடுத்தோம் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணோம். அதே மாதிரி அயர்லாந்து கிட்ட என்ன கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி யார்கிட்டேருந்து அடாப்ட் பண்ணோம்னா அயர்லாந்து கிட்ட தான். அதே மாதிரி அயர்லாந்து கிட்ட தான் நான் பாலிசி அடாப்ட் பண்ணிக்கிறேன்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும் பார்த்தியா அது கூட நம்ம யார்கிட்டேருந்து இது பண்ணிக்கிறோன்னா அயர்லாந்து கிட்டேருந்து தான். What can be the maximum interval between the two sections of the parliament? ரெண்டு
2 செக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை கேப் இருக்கு, எவ்வளோ மாதம் கேப் இருக்கலாம்னு பார்த்தோன்னா 6 மாதம் தான், வெறும் 6 மாதம் தான் கேப் இருக்கணும். If the president of India wants to resign, if president of India, அதாவது இந்தியாவோட பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட் தான், செகண்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா பிரசிடென்ட், செகண்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட், மூணாவது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தேர்டு தான் பிரைம் மினிஸ்டர், ஃபோர்த்து தான் பிரைம் மினிஸ்டர், தேர்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்படி இருக்கப்போ த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணணும்னு நினச்சாக்கா எந்த ஆர்டிகல் பிரகாரம் அவர் ரிசைன் பண்ணலான்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 56 பிரகாரம் தான் அவர் ரிசைனே அவரால் பண்ண முடியும். அதே மாதிரி அவர் ராஜினாமா கடிதம் வந்து யார்கிட்ட கொடுப்பாரு பார்த்தோன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து அவர் வந்து ராஜினாமா கடிதம் கூட கொடுப்பாரு. வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜினாமா கடிதம் கூட அவர் கொடுப்பாரு. அதான் வந்து 14 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்கலாம் வந்து இண்டஸ்ட்ரியெல்லாம் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது வந்து எந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24 பிரகாரம் 14 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து எந்த இண்டஸ்ட்ரியல் எங்கே போய் வேலை செய்யக்கூடாது. விச் கமிட்டி ஆர் கமிஷன் எக்ஸாமின் அதாவது வந்து இப்போ வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த டேக்ஸ் வந்து எல்லாமே வந்து சென்டருக்கு தான் போய் சேரும். அதை வந்து மாற்றணும், இது பண்ணணும், சென்டருக்கு வர டேக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஸ்டேட்டுக்கு பிரித்து தரணும். அதுதான் வச்சு இது வந்து ஃபினான்சியல் கமிஷனோட வேலை என்னன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் டேக்ஸ் கரெக்டாக பிரித்து தருதா ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. ஆனால் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வரதுக்கு முன்னாடி எந்த கமிட்டி வந்து முடிவு பண்ணாங்க, அதான் வந்து டேக்ஸ் வந்து எப்படி பிரித்து தரணும், எதனால் பிரித்து தரணும், ஏதோ ஒரு விஷயத்தை ஆறதுக்கு முன்னாடியும் ஒரு கமிட்டி அது போடுவாங்க. அந்த கமிட்டி தான் தீர்வு சொல்லும். அதுக்கப்புறம் அது கமிஷன் ஒன்று அமைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கமிட்டி போட்டான்னு பார்த்தோன்னா சர்க்காரி கமிஷன் போட்டு தீர்ப்பு சொல்லிட்டப்ப தான் ஃபினான்ஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. The Council of Ministers in India is responsible for எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா is responsible for the Lok Sabha. Council of Ministers is responsible to the Lok Sabha. The upper house of the state legislature, the upper house of the state legislator வந்து in India வந்து யாரை சொல்லுவாங்கன்னா அதான் வந்து லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் ராஜ்யசபா தான் வந்து அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா தான் வந்து அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது விதான் பரிஷத் கூட இதுனா ராஜ்யசபா தான். The number of subjects in a union list of the Indian Constitution வந்து 100. The following does not come under the legislative control over administration வந்து பார்த்தீங்கன்னா 0 hour பார்லிமெண்ட் செக்ஷன் வந்து இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக 12 மணி ஆனோடனே யார் வேணா ஏந்து அவங்க மாநிலத்தில் இருக்கிற கோரிக்கைலாம் வந்து ஸ்பீக்கர் கிட்ட முறையிடலாம். அதுதான் வந்து 0 hour. ஜோனல் கவுன்சில் have been created by ஜோனல் கவுன்சில் வந்து யார் கிரியேட் பண்ணாங்கன்னா ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் தான் வந்து ஜோனல் கவுன்சிலே கிரியேட் பண்ணாங்க. In which state in India was the non-Congress government formed for the first time? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1967 இருக்கும். இந்த இந்தியா ஃபுல்லாகவே வந்து காங்கிரஸ் தான் இது பண்ணியிருந்தாங்க. 1967 இருக்கும். 1967 அப்புறமா தான் மற்ற பார்ட்டி வந்து இந்தியாவில் வந்து ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஜெயிச்சாங்கன்னு பார்த்தோன்னா கேரளா. ஃபஸ்ட்டு வந்து கேரளாவில் தான் ஜெயிச்சாங்க. அது விட கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் வந்து முதல்ல கேரளாவில் ஜெயிச்சாங்க. Article 1 of the Indian Constitution declares India that is Bharat is Article 1 வந்து என்ன சொல்லணும்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியா வந்து நீங்கள் நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸு கலந்து தான் இந்தியாவே. ஜட்ஜஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ்லாம் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். ஹை கோர்ட் வந்து பிரசிடென்ட். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து கவர்னர். அதே வந்து ஹை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். Which one of the constitutional amendment has established Panchayat Raj Constitution? Panchayat Raj Institution வந்து யார் இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 73 amendment பிரகாரம் தான் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணாங்க. The right to public office வந்து யாருக்குன்னு சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைட். ரைட் டு பப்ளிக் ஆஃபீஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைட்.
who non-member but can participate in the business of parliament. யார் வந்து business அந்த பார்லிமெண்ட் நடக்கிற செக்ஷன்ல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து லீகல் அட்வைசர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் வந்து நம்ம லோக்சபா ராஜ்யசபா இது பார்த்தீங்களா, அதில் போய் அப்பர் ஹவுஸ்லும் சரி லோவர் ஹவுஸ்லும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் இவருக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லவே இல்லை. இவர் வந்து ஓட்டு போடவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டருக்குலாம் வந்து லீகல் அட்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் தான் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து லீகல் அட்வைசர். which is not the concern of the local government. which is not concern of the local government பார்த்தீங்கன்னா law and order. அதான் வந்து எந்த ஆர்டிகல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124. ஆர்டிகல் 124 தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பவர் கொடுக்குறது. ஒரு ஸ்டேட் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும், ஒரு ஸ்டேட் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி தான் ஆப்ரேட்டே ஆகும். அதான் வந்து சிஎம் வந்து யார் வந்து அந்த அந்த கட்சிக்கு யார் சிஎம்னு முதல்ல முடிவு பண்ணணும், அதுக்கப்புறம் அமைச்சர் யாருன்னு முடிவு பண்ணணும். இது ரெண்டும் கண்டிப்பாக முடிவு பண்ணியே ஆகணும். ஒரு சிஎம் அதான் சிஎம் ஆகிட்டா கூட அமைச்சரை மாற்றிக்கலாம். ஆனால் வந்து ஒரு வாட்டி சிஎம் ஆகும்போது திருப்பி அமைச்சர் வந்து பதவி ஏற்கணும். அதுதான் முக்கியமே. அதாவது ஒரு கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சிஎம்மும் முக்கியம், அமைச்சர்களும் முக்கியம். அது ரெண்டு இருந்தால் தான் ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண முடியும். Which article of the Indian Constitution empower the Parliament to regulate right of citizen? எந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 8. Which of the following article of the IPC is related to unnatural sex வந்து பார்த்தீங்கன்னா 377. The authority to alter the boundaries. இந்தியா ஸ்டேட் வந்து பவுண்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கூட 100 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. 100 அமெண்ட்மெண்ட் எதுக்கு பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பார்டர் இதை பற்றி அந்த டிஸ்பியூட் வந்து சரி பண்ணுறதுக்காக தான் 100 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அது வந்து யாரால் இது பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குது. அது பில் பாஸ் ஆகி இது பண்ணாதான் அந்த பவுண்டரி இதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியும். பவுண்டரி ஆஃப் இதெல்லாம் வந்து அதான் பண்ண முடியும். The member of the Rajya Sabha are the member of the Rajya Sabha வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா elected by the member of the legislative assembly. இந்தியாவில் வந்து எத்தனை ராஜ்யசபா எதிர்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா 245. அதில் 12 பேர் வந்து நம்ம பிரசிடென்ட் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் நாமினேட் பண்ணுவார். அதில் 12 பேரில் 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியனு, 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியனு, 12 பேர் வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். 230 பேர் வந்து நம்ம ஸ்டேட் மூலியமாக அமைச்சு வைப்பாங்க. அதிலே பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் இருக்குது பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேஷ் தான் ரொம்ப பவரே. உத்தரப்பிரதேஷ் தான் வந்து 31 சீட்டு. அதுக்கடுத்தது வந்து மகாராஷ்டிரா பார்த்தோன்னா 19 சீட்டும் நான் வரும். தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 சீட்டும் நான் வரும். 3வது இடத்துல எது ராஜ்யசபாவில் தமிழ்நாடு. கேபினெட் மீன்ஸ் கேபினெட் என்ன அர்த்தம்னா மினிஸ்ட்ரி வித் கேபினெட் ரேங்க். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். எப்பவுமே அடிக்கடி அதாவது எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பேங்க் மாதிரிலாம் கிடையாது. பேங்க் தான் வந்து அதான் புதுசாக தான் கேட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு. ஆனால் எஸ்எஸ்சி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க எப்பவுமே. இன் இந்தியன் பாலிட்டி விச் ஒன் இஸ் சுப்ரீம்? இந்தியன் பாலிட்டி பிரகாரம் எது வந்து சுப்ரீம் பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டியூஷன் தான் இது எல்லாத்துக்கும் மூல காரணமே. தேங்க்யூ. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ லைக்கும் பண்ணுங்க, அப்போ கமெண்ட்டும் பண்ணுங்க. எது மாதிரி வீடியோ வேணும் அது கூட சொல்லுங்க. Thank you.